ஏண்டா மாப்பிள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட்பா. ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊர் பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பார்க்கத்தான், இங்க படிக்குதுல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன திம்பண்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க? அது என் பொண்ணு படிக்க திம்ப வேண்டாம், சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? ஆஹா, இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா இரியா, என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே, முறுக்குண்ணே, ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? இங்க வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா, என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயல குடிங்க, எல்லாத்தையும் குடிங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி அரிசி மூட்டை, 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சு போடுவோம். ஐயோ, ஆமா. பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு கொடுங்க. ஒரு 50 ரூபா கொடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கொடுறா. இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும், தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா, அவன் பொண்ணு பேரு என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு. அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, ஜோப்பு ஐட்டு, நான் தான் கொஞ்சம் மட்டும் சொல்லப்படாத. அவனோட அப்பா எவன்டான்னு? வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்கவா விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்பண்டத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சுன்னு சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அடிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடு அதிர்ஷ்டம் எல்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா, ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசிருக்கா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? நாகு யாருமா அவங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு இந்த நாகு கிட்டையாடா உங்க வேலையை காட்டுறீங்க? வந்துட்டானுங்க. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடும்பம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய பிதுக்கிற மாதிரி பிடிக்கிறோம். வாமா பலா விடுங்கப்பா. செத்துக்கிட்டு போயிரு போறாங்க. வாடா நாங்க, அட வாடா நாங்க கிடக்கிறோம். அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கொண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தையல் கிடையாதுன்னு மொத்தம் ஊமை குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாடா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு? வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவி வேலை, ஒண்ணு ரசாலி. மாங்கனிக்கும் தேன்கதளி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே பணங்கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை.
மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்ட போது எண்ணுருவோம் என்று வெம்மும், மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்க்கன்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கானா? ஏடா, அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யார் யார் நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா, நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா. என் புருஷன் இங்க வாங்க, என் புருஷன் இங்க தான் அம்மா, இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. டேய் பாருங்களா நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா என் பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய், அவங்க யாரா நமக்கு சாவாப்டா? ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணா. ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி. ஏய் மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா, எப்படிடா இருக்க? நான் டேக்ஸலடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமிடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப்பாச்சா? ஆப்பா கூடாரா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே, அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப்பா வராத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா பிடிச்சுக்க. அப்படித்தான். வாங்கடா போவோம். வாங்கப்பா. பவர் ஆஃப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா, ஏய் வாடா கால. நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அங்க ஓடி போயிடறாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே, பஞ்சர் போனதா பாத்துட்டு தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீ. என் லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே? டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ gift கேட்டான்னு சொன்னல, இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போ. அண்ணே எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீ? 1 லாரி செருப்பு அப்படியே சந்தையில கொண்டு கொடுத்து காசு ஆக்கிட்டான். விர்ரா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம் விடு. ஏய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஊனா அடிவயத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன ஆசிங்க? என்ன பெரிய ஆசிங்க? ஏண்டா, ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ் உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க, அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியல? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க, அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டாம மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா, பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய்,
ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்க மத்த கொண்டு அடிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பான், இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் துறைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அதை வச்சிருக்க பேக்கரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்ன? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே என் ஊர் காரியா பட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காரா? இப்படி சொல்றதா போய் தெரிஞ்சா அப்படி நடக்கும். உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியை லவ் பண்ண மாட்டீங்களா? முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறீங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆமாங்க. பெண் அடிச்சாடா. வாங்க கேட்டு வெளிய போயிரு. ஓடியா 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 ஓடி. அப்பா அண்ணே, ஆ ஆயுதப்பம் இல்லாத புள்ளனே நம்ம தங்கச்சி. ஆமா. எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவி சாப்பிடு அண்ணே. ஏய் பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவு ஒரு செகண்ட் தான் ஆகும். அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. டேய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேடியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருமா போச்சேன். என்னண்ணே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கை கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னது கேட்டுக்கலானே. உன்ன அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய், அங்க பாரு, நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்கடா. யாரா அவங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்க. ஏய், சாப்பாடு கொடுங்க. கடிச்சிருவோம் போல இருக்கு. ஏய், சாப்பாடு கொடுடா. ஏய், ஏய், சாப்பாடு. ஏய், விட்டுருங்களேங்க சாப்பாடு. தம்பி, போன ஜென்மத்துல நீ கொரோனா பிறந்து போய் பொழுது. குராண்டிடுவாங்க போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்னடா பாத்து நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போக சரியா ராகு காலத்தை பிறந்தவன. போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க. மெல்ல மெல்ல. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய், வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே, எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 வருஷம் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. டேய், அப்படிலாம் ஆத்தாப்பன போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் எல்லாம் மானஸ்தேன். சரி, இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க. சொல்லு சொல்லு சொல்லு. டேய், சூப்பர் பேட்ரா. டேய் வாசு, Thank you, thank you. நீ எங்கேயோ போய்டா. சரி, மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அப்ப வாங்கடா, ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ். 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 இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை. மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? ஏ இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான்.
ஏன்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா? இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன என்ன? இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க, கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. வாடா. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பூரா சார் வேணா சார். ஏய் சார், ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறீங்க, வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன்? இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய், படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா அப்பா என்னை அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போகுமே தவிர, உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்ல தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாள் மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாதீங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. ஏறு, ஏறு, ஏறு. அடுத்தவன் சீட்டை பார்க்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய். ஹாய் தாத்தா, how are you டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா, காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியான். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருப்பா. ஏய், என்ன அது? கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறடா ஐயா? டேய், நீங்க எது தப்பு பண்ணீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கறதா? தேஜாவா? அப்பா. தேஜா, உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா. பேசி முடிச்சுக்கிறா? பார்த்தா ராஜா? பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய், வர்றேனே. டார்லிங், chill please. ஐயோ, அண்ணா என்னை போடா போடா, ஒண்ணு லேடிட்டா போ. தெரியும்டா ரேஸ்ல. இப்படி விடாத, இப்படி. அமுக்கு அமுக்கு அமுக்கு. அடி அடி. விடாத விடாத விடாத. சில்லு சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் ஸ்டில் பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்ல வச்சுக்க வேண்டியதா? ஏண்டா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல, கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா, படிச்சோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல, போடி. டேய், இனிமேல் இவள எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 புள்ளைய பத்தி கையில கொடுத்துற வேண்டியதா? அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. அண்ணே, அங்க நிறைய பிகர் வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே, இது எதுக்குண்ணே சிரிச்சு அழகா இருக்கு? இதா? ஆமாண்ணே. குட்டி, ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா, என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல, இவனை கட்டி வைக்கிறதுக்கு. எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முறையும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா. 2 புள்ளி மேசா போச்சுடா அவனால. யாருக்கிட்ட தெரியும் இம்பிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே, அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா.